காண்கிறார். சிந்தனை: இயேசுநாதர் தம் தாயை சந்திக்கிறார். மரியாளும் தாலாட்டி சீராட்டி அன்புடன் வளர்த்த மகனை நிஷ்ட சேவகர்கள் மத்தியில் காண்கிறாள். ஏரோது மன்னனால் கொலை செய்யப்படாமல் பல்வேறு துன்பங்கள் சவால்களின் மத்தியில் காப்பாற்றிய தன் மகனை கொலை பாதகர்களின் மத்தியில் கொலை குற்றத்திற்காக தண்டனை பெற்றவரை கொண்டு செல்வதை போல் கொண்டு சென்றதை கண்ட தாயின் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். உம்மை சுமந்த உதரமும் நீர் அழுதுண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றன என்று வாழ்த்திய தாயின் நிலையை சற்று சிந்திப்போம். ஜெருசலேம் தேவாலயத்தில் சிமியோன் தேவதாயிடம் உமது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்னபோது பொறுமையாய் ஏற்றுக்கொண்ட தாய், நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் உம்மை போல் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஜெபம்: தேவதாயே, உம்மோடு உம் மகன் இயேசுவோடும் கல்வாரி மலை வரையிலும் பட்ட துன்பங்களை நாங்களும் பொறுமையாய் பின்பற்ற செய்தருளும். சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மனித வாழ்க்கையை உயர்த்தும் சிலுவையை மறுக்க முடியாமல் சீமோன் வருந்தி சுமந்தாளே. பிறரன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வி. பிறரன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வி. எங்கு போயிரே இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. சேஷநாத சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அதிசப்பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சுவாமிக்கு அவருடைய சிலுவையை சுமக்க சீரோனாகிய சீமான் உதவி செய்கிறார். இயேசுநாதர் சாட்டை கசைவார்களால் இரவு முழுவதும் அடிபட்டதாலும் இரவில் வியர்வையாக இரத்தமெல்லாம் வெளியேறியதாலும் பலவீனமடைந்து அச்சிலுவையை சுமக்க சீரேனாகிய சீமோனை அச்சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர். பெரியோர் சிறியோர், கற்றவர் கல்லாதவர், ஏழை பணக்காரர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஆண் பெண் என்று வேறுபடுத்தாது அனைவருக்கும் தேவைப்படுகின்ற உதவியை சமயம் அறிந்து செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் உமது கிருபையையும் தாரும். ஜெபம்: இயேசுவே, சீமானை போல் எங்களுக்கு வரும் துன்பங்களாகிய சிலுவையை நாங்கள் ஏற்றும் கொள்ளும்படியாகவும் விவிலியத்தில் நீர் சொன்னதை போல் தன் சிலுவையாகிய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு என் பின்னே வருகிறவன் எனக்கு ஊழியக்காரனாக உள்ளான் என்பதை ஏற்று நடக்க கிருபை செய்தருளும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். துகள் படிந்தவும் திருமுகத்தையே துணிந்த வேரொளிக்கால் துடைக்க வந்தாளே. நீலையாய் பதிந்ததோ உம்பதனம் துளியிலே, நீலையாய் பதிந்ததோ
உம்பதனம் துணியிலே எங்கு போயிரே இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. சேசுநாத சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்று அதிசப்பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பக்தியுள்ள ஒரு பெண் இயேசுநாதருடைய திருமுகத்தை துடைக்கிறாள். சிந்தனை: யூதர்கள் உமிழ்ந்த உமிழ்நீர், தூசி, வியர்வை, இரத்தத்தினால் மிகவும் கரைப்பட்டிருந்த இயேசுவின் திருமுகத்தை விரோனிகாள் என்ற பெண் துடைக்கிறாள். உடனே இயேசு தன் முகத்தின் சாயலை அதில் பதிய செய்கிறார். யூதர்கள் மத்தியிலும் பயமின்றி இயேசுவின் முகத்தை துடைக்கச் சென்ற விரோனிகாளைப் போலவும், பிலாத்துவின் முன் நான் உண்மைக்கு சான்று பகர வந்தேன் என்று நீர் கூறியது போல் நாங்களும் உண்மையானவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய தைரியத்தை எங்களுக்கு தாரும். ஜெபம்: முகதாட்சியத்திற்காக சொல்ல வேண்டிய உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாத குற்றத்திற்காக மனம் வருந்துகிறோம். உமது திருமுகத்தை விரோனிகாளின் துணியில் பதிய வைத்தது போல் நாங்களும் எங்களின் பழைய வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டிய நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர நிலைத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். புழுதி வீழ்ந்து எம் பாவப் பழுவினான் நீர் மீண்டும் எழுந்தது எம்மை மீட்கவே. உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ வாழ்க்கையால். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ வாழ்க்கையால். எங்கு போயிரே இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. சேசுநாத சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்று அதிசப்பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சுவாமி சிலுவையின் பாரத்தால் இயேசுநாதர் 2வது முறை முகங்குப்புற கீழே விழவில்லை. மாறாக நமது ஐம்புலன்களால் உடலை வளைத்து வேலை செய்யாது பிறர் உழைப்பை சுரண்டி தின்று சுகமாக உல்லாசமாக கொழுத்து இருப்பதலான பாவத்தாலும், வாய் பிறரை தகாத சொற்களால் சொல்வதாலும், பொய் கூறுவதாலும், சுவையை அறிந்து அதிகமாக உணவு உண்பதன் மூலம் போசன பிரியா குற்றத்தாலும், கண் நாகரிகம் என்ற போர்வையால் அரைக்குறை ஆடைகள் அணிந்த மாற்றுப்பறதலான இருக்கின்ற பாவ நோக்கத்தோடு பார்ப்பதலான குற்றத்தாலும், மூக்கு தேவையில்லாத வாசகங்களை நுகர்வதலான குற்றத்தாலும், செவி நீதியான வாழ்க்கைக்கு தேவையான இறை வார்த்தைகள் இருக்க தேவையற்ற வார்த்தைகளை கேட்பது, அதாவது கனியிருப்ப காய் கவர்ந்தாயிற்று என்பதன் போன்ற குற்றத்தாலும் இயேசுவை 2ஆம் முறை முகங்குப்புற விழ செய்தது. இத்தகைய நமது செயல்களுக்கு மனம் வருந்தி இயேசுவிடம் மன்னிப்பை வேண்டுவோம். பொய்யாமை
ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. ஜெபம். எங்களுக்கு பலமாகிய இயேசுவே, அடியோர்கள் எந்த பாவத்திலும் திரும்ப திரும்ப விழாமல் எங்களை தற்காத்தரும் சுவாமி. ஆமென். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சரீரத்தின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. வருந்தும் மகளிர்க்கு மொழி நீர் நல்கினி, பாவிகள் நாங்களும் வருந்த வரம் தாரி, பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ, பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ. எங்கு போயிரே இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஜேசுநாத சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அதிச பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சுவாமி தன் பின்னே அழுது புலம்பி வந்த பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். சிந்தனை. இயேசுநாதர் தன் பின்னே அழுது புலம்பி வந்த யூத பெண்களை பார்த்து, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அது ஏனெனில் மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத உதிரமும் பாலூட்டாத கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவைகள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். அந்த நாட்கள் இதோ வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள், குன்றுகளை நோக்கி எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லத் தொடங்குவார்கள். சாவை நோக்கி செல்வார்கள். ஆனால் சாவு அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஏனெனில் பச்சை மரத்திற்கே இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன ஆகும் என்று கூறினார். இயேசுவே, பட்ட மரமாகிய நாங்கள் எங்கள் குற்றங்களுக்காக வருந்தவும் அவற்றிலிருந்து எழும்பவும் வேண்டிய அருளை தாரும். ஜெபம். நல்ல இயேசுவே, இரக்கமுள்ள உமது கிருபா கடாட்சத்தால் எங்களை நோக்கி அருளும். உமது இரக்கத்தால் ஆன ஆறுதல் மொழிகளை ஏற்று நடக்கும்படியான அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆமென். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேத்தின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மூன்றாம் முறையாக நீலத்தில் வீழ்ந்தீரே, கால் ஊன்றி நடந்திடும் நீலையும் தளர்ந்தீரே. என் அன்பு தேவனே, எம் வாழ்வை மீட்கவா. என் அன்பு தேவனே, எம் வாழ்வை மீட்கவா. எங்கு போயிரே
ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சுவாமி மூன்றாம் முறை தரையில் விழுகிறார். சிலுவையின் பாரம் தாங்க மாட்டாமல் நமது திவ்ய கர்த்தர் மூன்றாம் முறை முகம் குப்புற கீழே விழுகின்றார். தான் பாடுபட வேண்டிய கபால தலத்தை ஏறெடுத்து பார்க்கிறார். பூங்காவனத்தில் யாகப்பறையும் அருளப்பறையும் ராயப்பறையும் அழைத்து கொண்டு போய் துயரப்படவும் ஆயாசப்படவும் தொடங்கினார். மேலும் அவர்களை பார்த்து, என் ஆத்துமா மரணம் மட்டும் துக்கமாய் இருக்கிறது. என் பிதாவே, கூடுமாகில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனால் என் சித்தம் அல்ல, உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். மனமானது விவேகம் உள்ளதுதான், மாம்சமோ துர்பலம் உள்ளது என்றார். இவ்வாறு பிதாவிடம் ஜெபித்தும் தம் சீடர்களை பார்த்து இயேசு கூறியதையும் யோசிப்போமாக. மனித பலவீனத்தாலும் கெட்ட எண்ணத்தாலும் துர்சிந்தனையாலும் நாவால் வீண்பழி சுமத்தும் சொற்களை பேசுவதாலும் நாம் பாவம் செய்கிற போதெல்லாம் நாம் மீட்பரை குப்புற விழ செய்கிறோம். எனவே சோதனை பாவ சூழ்நிலை வருகின்ற போது இறைவனின் உதவியை வேண்டி மன்றாடுவோம். ஜெபம். சிநேக பலியான இயேசுவே, மனிதருடைய இரட்சணியத்திற்காக கல்வாரி மலை மட்டும் போக வேண்டிய நீர் உம் பலத்தை எல்லாம் ஒன்று கூட்டி எழுந்து சிலுவையை சுமந்து சென்றது போல நாங்களும் கோபம், மோகம், லோபித்தனம், போசன பிரியம், சோம்பல் போன்ற தலையான பாவங்களிலிருந்து எழுந்து மீண்டும் அவற்றை செய்யாமல் இருக்க வேண்டிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் கருகின்ற இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. உடைகள் களைந்திட உம்மை கொடுத்தீரே, மடை திறக்கும் வெள்ளம் போல் உதிரம் சோரிந்தீரே. யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. சேதுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோசனம் செய்கிறோம். இயேசுநாதருடைய வஸ்திரங்களை உரிந்து கொள்கிறார்கள். சிந்தனை. இயேசுவின் திரு வஸ்திரங்களை நிஷ்டூர சேவகர்கள் உரித்தபோது அவர் மானபங்கம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உடல் முழுவதும் பட்ட காயங்களோடு அவருடைய வஸ்திரங்கள் ஒட்டி காய்ந்திருக்கப்படினாலே அவைகளை உரித்தபோது அவருடைய காயங்கள் எல்லாம் மீண்டும் திறக்கப்பட்டு உடலில் உள்ள இரத்தமெல்லாம் வெளியேற
அவருடைய சதை எப்பக்கமும் கிள்ளிய சொல்லனா வேதனையை அனுபவித்தார். தம் இயேசு 12 ஆண்டுகளாக பெரும் பாடுடைய ஸ்திரீயானவள் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் குணம் அடைவேன் என்ற நம்பிக்கையின் பேரில் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டு குணமடைந்தாள் அப்பெண். அப்புதுமை தன்மையை உடைய ஆடையை யூதர்கள் கிழித்தெடுக்கின்றனர். நம்மிடையே வழங்கும் வழக்கின்படி ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்பதனால் ஆடையின் முக்கியத்துவம் நமக்கு நன்கு புலனாகும். நாமும் நாகரிகம் என்ற பெயரால் அரைகுறை ஆடை அணியும் பொழுதெல்லாம் இயேசுவை அவமானப்படுத்துகின்றோம் என்பதை உணர்வோமாக. ஜெபம். எங்களின் ஆராதனைக்குரிய இரட்சகரே, நாங்கள் எங்களிடத்தில் உள்ள பழைய துர்க்குணங்களை உரிந்து போடவும் உமது தேவ இஷ்ட பிரசாதமான திவ்ய உடையை அணியவும் இருதயத்தில் சற்குணங்களை அனுசரிக்கும்படி கிருபை சிதறலும் சுவாமி. சுவாமி தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவதே. ஆமென். 3 ஆணிகள் உம்மை துளைக்கவே மீளா துயரினால் நீர் வந்து வருந்தினி உதிரம் வடிந்ததா உம்மை ஈந்தீரே உதிரம் வடிந்ததா உம்மை ஈந்தீரே. எங்கே போயிரீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை நின்ற அழகாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சிந்தனை. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருடைய திருச்சதை கிழிய, எலும்புகளின் மூட்டுகள் பிசக, நரம்புகள் தெறிக்க, இரத்த தாரைகள் அருந்து போக, உதிரம் வெள்ளமாய் ஓட அவர் தாகத்தால் எவ்வளவு வேதனை அனுபவித்தார் என யோசிப்போமாக. என் சுமை எளிது, என் நுகம் இனிது என்று நாம் செய்த குற்றங்கள் அனைத்தையும் நம் இயேசு தன்பால் சுமந்து நம்மை மீட்டு கொண்டார். எனவே நாங்களும் பிறர் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். எங்கள் சாபங்களை ஏற்று எங்களுக்காக சிலுவை மரத்தில் தொங்கியதை நினைவு கூறுவோமாக. ஜெபம். ஓ பாவமே, ஓ சபிக்கப்பட்ட பாவமே, எங்கள் பாவங்களே உம்மை சிலுவையில் அறைந்தன. நாங்கள் பாவத்தை விலக்கி உம்முடைய திரு இருதயத்தோடு எங்கள் இருதயத்தையும் இணைத்திருக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. சுவாமி தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். என்னோயே அகன்றதே ஏரோளில் ஆழ்ந்தது இயற்கை சீற்றமும்
பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இணைந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே என்றால் அதிசப்பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் தன் இன்னுயிர் விடுகிறார். இதோ மனிதன் என்று பிலாத்து யூத மக்களிடம் ஏளனமாக இயேசுவை காட்டி கூறினான். ஆனால் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதிலும் மேலான அன்பு இவ்வுலகில் உண்டோ? இதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி நமக்காக தம் உயிரை கையளித்தார் நம் மீட்பர் இயேசு. தாகமாய் இருக்கிறேன் என்று அவருடைய ஆன்ம தாகத்திற்கு புளித்த காடியை கொடுத்தோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் அப்பா பிதாவே இவர்களை மன்னித்தருளும் என்று அம்மக்களுக்காக பிதாவிடம் வேண்டி அவர்களை மன்னித்தார். நாமும் முழு மனதோடு நம் அயலவனை மன்னிக்கிறோமா? இல்லையேல் என் பரமபிதாவும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். எனவே நமது அயலவன் நமக்கு செய்த குற்றத்தை நாமும் முழு மனதுடன் மன்னிப்போம். மேலும் இயேசு எல்லாம் முடிந்தது, தந்தையே என் ஆவியை உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று கூறியது போல் நாமும் எல்லாம் முடிந்தது என்று கூற தகுதியுள்ளவர்களா? யோசிப்போமாக. தன்னுடைய தாயாரை தன்னால் அன்பு செய்யப்பட்ட சீடரிடம் இதோ உன் தாய் என்று கூறி ஒப்படைத்ததால் அத்தாய் இன்று உலகம் முழுவதற்கும் அவள் தாயாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறாள். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இரு கரங்களையும் விரித்து வைத்திருக்கிறார். அவரை நாடி செல்ல அவர் கால்கள் கட்டுண்டவராக உள்ளார். இன்றே நீ என்னோடு கூட பரகதியில் இருப்பாய் என்று நல்ல கள்ளனுக்கு கூறியது போல் எங்களுக்கும் சொல்ல உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபம். நல்ல இயேசுவே, எங்கள் பேரில் தம்முடைய வரப்பிரசாதங்களை திரளாய் சொரிய விடுவதற்கு உமது திருவிழா திறந்திருக்கிறது. நாங்களும் எங்களிடம் உள்ள அன்பு, தயை, இரக்கம், பொருள் இவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் சுவாமி. சுவாமி தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமென். சேசு துயரற்று துடிக்க உள்ளம் தைத்திட உயிரற்ற உடலை அன்னை சுமந்திட ஆரத்துயரினார் உமன்னை வருந்தினார். ஆரத்துயரினார் உமன்னை வருந்தினார். எங்கு போயிரே இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. சேஷநாத சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து தோசனம் செய்கின்றோம். அதே என்றால் அதிசப்பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரித்த இயேசுவின் திருவுடலை அவருடைய தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். சிந்தனை. தன் திருமகனுடன் அவருடைய பாடுகளில் பங்கு கொண்ட தேவதாய் பாலூட்டி சீராட்டி வளர்த்த தன் திருமகன் இப்போது ஆவி அடங்கியவராய் தாயின் திருமடியில் கிடத்தப்படுகிறார். எரிகோ பட்டணத்து குருடனின் கண்களை தொட்டு பார்வை அளித்த கரங்கள் உயிரிழந்து உள்ளன.
வார்த்தையினால் குஷ்டரோகிகளை குணப்படுத்திய நாவு இப்போது உயிர் இழந்துள்ளது. நயீம் பட்டணத்து விதவையின் கண்ணீரை துடைப்பதற்காக இறந்த அவருடைய மகனின் பாடையை தொட்டு உயிர் கொடுத்த இயேசுவின் கரங்கள் செயலற்றவைகளாக உள்ளன. மார்த்தாள் மரியாள் சகோதரன் லாசர் இறந்ததற்காக கண்ணீர் வடித்த இயேசுவின் கண்கள் ஒளி இழந்துள்ளன. பெத்லேகம் முதல் கல்வாரி வரை நடந்து வந்த இயேசுவின் கால்கள் உயிர் இழந்துள்ளன. இவற்றையெல்லாம் கன்னிமரியாள் தன் மனத்தில் நினைத்து மகனின் நிலையை கண்டு எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பார் என்பதை யோசிப்போமாக. ஜெபம். வியாகுல தாயே, உம்முடைய துக்க துயரத்திற்கு காரணம் எங்களுடைய பாவங்களே. அவைகளே இயேசுவை சிலுவையில் அறைந்தன. உமது திரு இருதயத்தையும் குத்தி ஊடுருவியது எங்கள் பாவமே. எங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு புது வாழ்வடைய எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் தாயே. சுவாமி தயவாயிரும். நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. ஆமென். ஒடுங்கிய உடலோ துணியால் பொதிந்திட நீரடங்கிய கல்லறை உமக்கு சொந்தமல்ல. எம் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். எம் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். எங்கே போயிரி இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. சேசுநாத சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அதிசபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருச்சரீரம் அடக்கம் செய்யப்படுகிறது. இறந்த இயேசுவின் உடலை அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப் என்பவர் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி யூதர்கள் முறைமையின்படி வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து பரிமள வர்க்கங்களோடு பரிவட்ட சீலைகளில் சுற்றி கட்டினார். அருகிலிருந்த தோட்டத்தில் ஒரு புது கல்லறையில் அடக்கம் செய்தார். ஆகாய பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு வளைகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்பதின்படி இயேசு பிறந்த இடமோ ஒரு மாட்டுத் தொழுவம். அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டதோ வேறொருவருக்கான கல்லறை. அவருக்கென்று அவர் ஒன்றும் வைத்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் என்றும் வாழும், என்றும் உயிர் வாழும் தேவன். இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு கூட இருப்பேன் என்பதை நிரூபிக்க நற்கருணையில் அவர் உயிருடன் வாழ்கிறார். நாம் நற்கருணை உட்கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்முடன் உறவு கொள்கிறார் என்பதை உணர்வோமாக. நாம் வரும்போதும் ஒன்று கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஜெபம். எங்கள் நல்ல இயேசுவே, நாங்களும் எங்களுடைய சகல அக்கிரமங்களையும் ஆசாபாசங்களையும் இந்த கல்லறையில் புதைத்து எங்கள் பாவ துர்க்குணங்களுக்கும் இப்பிரபஞ்ச சகல காரியங்களுக்கும் மரித்தவர்களாய் உமது மகிமை பிரதாபத்தில் பங்கு கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி.
தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இறுதி மன்றாட்டு. இந்த வெற்றி பாதை என்னோடு முடிந்துவிடவில்லை. இது உன் வாழ்க்கையின் தொடர் பாதை. என் சிலுவை பாதையில் என்னுடன் நீ நடந்து வந்தாய். உன் வாழ்க்கையின் பாதையில் உன்னையும் உன் சிலுவையையும் சுமந்து கொண்டு வர நான் தயாராக காத்திருக்கிறேன். நீ தயாராக இருக்கின்றாயா? என் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற வேண்டுமானால் என் சிலுவையின் அனுபவத்தை நீ பெற வேண்டும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற இயேசுவின் வார்த்தைகளை ஏற்போம். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறத்தக்கதாகவும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இம்மட்டும் இறைவன் கொடுத்த நல்ல உடல் நலத்திற்காகவும், மேலும் இன்று திரியாக இந்த ஆலயத்தில் வந்து சந்தித்து இயேசுடைய பாடுகளை தியானித்து திருப்பதியை காண இருக்கின்ற நமக்கு இந்த ஆலயத்தை சந்தித்ததாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத பலன்கள், பரிபூரண பலன்கள் மற்றும் பிற பலன்களும் கிடைக்கும்படிக்காக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருப்பலிக்கு பாடத்தாள்கள் கொடுக்கப்படும். எல்லோரும் கலந்து படிக்கும்.